இதை கேளுங்களேன். கடவுள் கொஞ்ச நாள் வந்து பூமியில இருந்தாராம். பூமியில இருக்கிறப்போ, அங்க இருக்க மக்கள் அவர்கிட்ட போயிட்டு, "கடவுளே எனக்கு இது வேணும். கடவுளே எனக்கு அது வேணும்." அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்களாம். சரி, இங்க தான் இப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இடத்த மாத்திட்டே இருந்தாராம். ஆனா, அவர் எங்க போனாலுமே வந்து, எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்றது மட்டும் ஓயவே இல்லையாம். ஒரு கட்டத்துல வந்து கடவுள் வந்து கடுப்பாயிட்டாராம். "என்னடா இவனுங்க எங்க போனாலும் ஏதாவது கேட்டுட்டே இருக்கானுங்க." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவர் என்ன பண்ணாராம், தேவர்கள் கிட்ட போயிட்டு, "எனக்கு வந்து மறைஞ்சிக்க ஒரு இடம் வேணும். மக்கள் இல்லாத ஒரு இடமா வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐடியா கேட்டாராம். அப்போ வந்து தேவர்கள் வந்து சொன்னாங்களாம், "நீங்க வந்து ஏன் ஹிமாலயாஸ் போயிடக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு. "அங்கேயும் மனுஷங்க வருவாங்களே." "நீங்க நிலா ஏன் போகக்கூடாது?" "ஆனா அங்கேயும் மனுஷங்க வருவாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன எந்த ஆன்சருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகலையாம். அதுக்கப்புறமா ஒரு முனிவர் வந்தாராம். அவர் ஒரு ஐடியா சொன்னாராம். அந்த ஐடியாவை கேட்டுட்டு அந்த கடவுள் வந்து ரொம்ப ஹாப்பியானாராம். அது என்ன ஐடியானா, "நீங்க மனுஷங்களோட மனசுக்குள்ள போயிடுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து மெடிடேஷன் பண்ணி பாருங்க. இந்த கதை என்னன்றது உங்களுக்கே புரியும்.